சிம் கார்டு. சிம் சந்தாதார அடையாள தொகுதி. கார்டு என்பது ஒரு சர்வதேச மொபைல் சந்தாதார அடையாள எண் IMSIN மற்றும் அதனுடன் தொடர்புடைய விஷய பாதுகாப்பாக சேமிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த சுற்று IC ஆகும். இது மொபைல் தொலைபேசி சாதனங்கள், மொபைல் போன்கள் போன்றவற்றில் சந்தாதாரர்களை கண்டறிந்து அங்கீகரிக்க பயன்படுகின்றது மற்றும் மடிக்கணினிகள் தொழில்நுட்ப ரீதியாக உண்மையான உடல் அட்டையானது உலகளாவிய ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்று அட்டை UICC என அறியப்படுகின்றது. இந்த ஸ்மார்ட் கார்டு பொதுவாக PVC மூலம் உட்பொதிக்கப்பட்ட தொடர்புகள் மற்றும் குறைக்கடத்திகளால் ஆனது. சிம் அதன் முதன்மை அங்கமாக உள்ளது. நடைமுறையில் சிம் கார்டு என்ற சொல் இன்னும் முழு யூனிட்டையும் குறிக்க பயன்படுத்தப்படுகின்றது மற்றும் வெறுமனே IC அல்ல. ஒரு பொதுவான சிம் கார்டு மைக்ரோ சிம் கட்டவுடன் கூடிய மினி சிம். iPhone 6s சிம் தட்டில் NFC திறனுடன் கூடிய T-Mobile நானோ சிம் கார்டு. ட்ராக் ஃபோன் வயர்லெஸ் சிம் கார்டுக்கு தனித்துவமான கேரியர் அடையாளங்கள் இல்லை மற்றும் அது சிம் கார்டு என்று மட்டுமே குறிக்கப்படுகின்றது. ஒரு சிம்மில் தனித்துவமான வரிசையின் ஒருங்கிணைந்த சர்க்யூட் கார்டு அடையாளம் ICCID. சர்வதேச மொபைல் சந்தாதார அடையாளம் IMSIN. பாதுகாப்பு அங்கீகாரம் மற்றும் மறைக்குறியீடு தகவல். உள்ளூர் நெட்வொர்க் தொடர்பான தற்காலிக தகவல். பயனர் அணுகக்கூடிய சேவைகளின் பட்டியல் மற்றும் 4 கடவுச்சொற்கள். சாதாரண பயன்பாட்டிற்கான தனிப்பட்ட அடையாள எண் பின் மற்றும் பின் திறப்பதற்கான தனிப்பட்ட அன்பிளாக்கிங் கீ பக். அதனுடன் நிலையான டயலிங் எண் மற்றும் வேறு சிலவற்றை நிர்வகிக்க பயன்படுத்தப்படும் இரண்டாவது ஜோடி முறையே பின் 2 மற்றும் பக் 2 என அழைக்கப்படுகின்றது. செயல்பாடு. ஐரோப்பாவில் வரிசை சிம் எண் SSN, சில சமயங்களில் ஒரு சர்வதேச கட்டுரை எண் IAN மற்றும் ஒரு ஐரோப்பிய கட்டுரை எண் EAN உடன் ப்ரீபெய்ட் கார்டின் சந்தாதாரத்திற்கு ஆன்லைனில் பதிவு செய்யும் போது தேவைப்படும் பல சிம் கார்டுகளில் தொடர்பு தகவலை சேமிக்கவும் முடியும். சிம்கள் எப்போதும் GSM ஃபோன்களில் பயன்படுத்தப்படுகின்றன. CDMA ஃபோன்களுக்கு LTE திறன் கொண்ட கைபேசிகள் மட்டுமே தேவைப்படும். சிம் கார்டுகள் செயற்கைக்கோள் தொலைபேசிகள், ஸ்மார்ட் வாட்சுகள், கணினிகள் மற்றும் கேமராக்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன. முதல் சிம் கார்டுகள் கடன் மற்றும் வங்கி அட்டைகளின் அளவு பல ஆண்டுகளாக அளவுகள் குறைக்கப்பட்டன. பொதுவாக மின் தொடர்புகளை ஒரே மாதிரியாக வைத்து சிறிய அளவிலான சாதனங்களுக்கு பொருந்தும். கார்டை அகற்றுவதன் மூலம் வெவ்வேறு மொபைல் சாதனங்களுக்கு இடையேயான சிம்களை மாற்ற முடியும். 2020 வரை செல்லுலார் டெலிஃபோனி உட்பட சில டொமைன்களில் eSIM-ஆனது இயற்பியல் சிம் கார்டுகளை மாற்றியமைக்கிறது. eSIM-ஆனது நீக்க முடியாத UICC-யில் உட்பொதிக்கப்பட்ட மென்பொருள் அடிப்படையிலான சிம்மை பயன்படுத்துகிறது. வரலாற்று மற்றும் கொள்முதல். அதாவது சிம் கார்டை பற்றி வரலாறை பார்ப்போம். சிம் கார்டு என்பது ஒரு வகை ஸ்மார்ட் கார்டு சிலிக்கான் ஒருங்கிணைந்த சுற்று IC சிப் ஆகும். பிளாஸ்டிக் அட்டையில் சிலிக்கான் IC சிப்பை இணைக்கும் யோசனை 1960 பிற்பகுதியில் இருந்து உருவானது. ஃப்ளாஷ் நினைவகம் மற்றும் EEPROM மின்சாரமாக EPROM போன்ற MOS நினைவக தொழில்நுட்பங்களுடன் MOS ஒருங்கிணைந்த சர்க்யூட் சில்லுகளையும் ஸ்மார்ட் கார்டுகள் பயன்படுத்துகின்றன. சிம் ஆரம்பத்தில் TS11.11 விவரக்குறிப்பில் ETSI ஆல் குறிப்பிடப்பட்டது. இது சிம்மின் உடல் மற்றும் தர்க்கரீதியான நடத்தையை விவரிக்கின்றது. UMTS-இன் வளர்ச்சியுடன் விவரக்குறிப்பு பணி ஓரளவு 3GPP-க்கு மாற்றப்பட்டது. 3GPP-ஆனது இப்போது சிம் TS51.011 மற்றும் USIM TS31.102 மற்றும் ETSI போன்ற பயன்பாடுகளின் மேலும் வளர்ச்சிக்கு பொறுப்பாகும். முதல் சிம் கார்டு 1991 மூனிச் ஸ்மார்ட் கார்டு தயாரிப்பாளரான கிசைட் பிளஸ் டெவிடேண்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அவர் முதல் 300 சிம் கார்டுகளை ஃபின்னிஷ் வயர்லெஸ் நெட்வொர்க் ஆபரேட்டர் ரேடியோலின் ஜாவுக்கு விற்றார். இன்று 2023 சிம் கார்டுகள் எங்கும் காணப்படுகின்றன. உலகெங்கிலும் உள்ள செல்லுலார் நெட்வொர்க்குகளுடன் 8 பில்லியனுக்கும் அதிகமான சாதனங்களை இணைக்க அனுமதிக்கிறது. சர்வதேச அட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் ICMA கூற்றுப்படி 2014 உலகளவில் 5.4 பில்லியன் சிம் கார்டுகள் தயாரிக்கப்பட்டு பாரம்பரிய சிம் கார்டு விற்பனையாளர்களுக்கு $6.5 பில்லியனுக்கும் அதிகமான வருவாயை உருவாக்குகிறது. செல்லுலார் IoT
மற்றும் 5G நெட்வொர்க்குகளின் எழுச்சி 2020ஆம் ஆண்டளவில் 20 பில்லியனுக்கும் அதிகமான சாதனங்களுக்கு சிம் கார்டுகளுக்கான முகவரி சந்தையின் வளர்ச்சியை அதிகரிக்கும் என எரிக்சானால் கணிக்கப்பட்டது. GSMAவிலிருந்து RSP டிஜிட்டல் சிம் கார்டு வழங்குதல் மற்றும் மொபைல் நெட்வொர்க் ஆபரேட்டர்களுக்கான பிற மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகளில் நிபுணத்துவம் பெற்ற புதிய பிளேயர்களின் நுழைவு மூலம் பாரம்பரிய சிம் கார்டு சுற்றுச்சூழல் வடிவமைப்பை சீர்குலைக்கலாம். வடிவமைப்பு: சிம் கார்டுகளுக்கு 3 இயக்க மின்னழுத்தங்கள் உள்ளன: 5 வாட், 3 வாட் மற்றும் 1.8 வாட். ISO/IEC 7816 3 வகுப்புகள் A, B மற்றும் C முறையே 1998க்கு முன் தொடங்கப்பட்ட பெரும்பாலான சிம் கார்டுகளின் இயக்க மின்னழுத்தம் 5 வாட் ஆக இருந்தது. பின்னர் தயாரிக்கப்பட்ட சிம் கார்டுகள் 3 வாட் மற்றும் 5 வாட்டுடன் இணக்கமாக இருக்கும். நவீன அட்டைகள் 5 வாட், 3 வாட் மற்றும் 1.8 வாட்டை அதிகரிக்கின்றன. சந்தாதாரர் சிம் பயன்பாட்டில் இருக்கும்போது நவீன சிம் கார்டுகள் பயன்பாடுகளை மாற்ற அனுமதிக்கின்றன. இந்த அப்ளிகேஷன்கள் சிம் அப்ளிகேஷன்களில் டூல் கிட்டை பயன்படுத்தி கைபேசி அல்லது சர்வருடன் தொடர்பு கொள்கின்றன. இது ஆரம்பத்தில் TS 11.14இல் 3GBP-ஆல் குறிப்பிடப்பட்டது. வெவ்வேறு எண்களுடன் ஒரே மாதிரியான ETSI விவரிக்கப்பட்டு உள்ளது. ETSI மற்றும் 3GBP ஆகியவை சிம் விவரங்களை பராமரிக்கின்றன. முக்கிய விவரக்குறிப்புகள்: ETSI TS102223 ஸ்மார்ட் கார்டுகளுக்கான கருவி தொகுப்பு. ETSI TS102241 API. ETSI TS102588 விண்ணப்ப அழைப்பு மற்றும் ETSI TS131111 அதிக சிம் விருப்பங்களுக்கான கருவி தொகுப்பு. சிம் கருவி தொகுப்பு பயன்பாடுகள் ஆரம்பத்தில் தனியுரிம API-களை பயன்படுத்தி சொந்த குறியீட்டில் எழுதப்பட்டன. பயன்பாடுகளின் இயங்குநிலை வழங்க ETSI ஜாவா கார்டை தேர்ந்தெடுத்தது. குளோபல் பிளாட்ஃபார்ம் எனப்படும் பல நிறுவன ஒத்துழைப்பு அட்டைகளில் சில நீட்டிப்புகளை வரையறுக்கிறது. கூடுதல் API-கள் மற்றும் கூடுதல் கிரிப்டோகிராஃபிக் பாதுகாப்பு மற்றும் RFID தொடர்பு இல்லாத பயன்பாடுகள் போன்ற அம்சங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. தகவல்கள்: சிம் கார்டுகள் நெட்வொர்க்கில் உள்ள சந்தாதாரர்களை அதிகரிக்கவும், அங்கீகரிக்கவும், அடையாளம் காணவும் பயன்படுத்தப்படும் நெட்வொர்க் சார்ந்த தகவல்களை சேமிக்கவும். இவற்றில் மிக முக்கியமான ICC/ID, IMSI அதிகார விசை K1, உள்ளூர் பகுதி அடையாளம் LAI மற்றும் ஆபரேட்டர் குறிப்பிட்ட அவசர எண் SMSC, குறுகிய செய்தி சேவை மையம் எண், சேவை வழங்குநரின் பெயர் SPN, சேவை டயல் எண்கள் STN, அட்வைஸ் ஆஃப் சார்ஜ் அளவுருக்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட சேவை VAS பயன்பாடுகள் போன்ற பிற கேரியர் சார்ந்த தரவுகளையும் சிம் சேகரிக்கிறது. GSM 11.11ஐ பார்க்கவும். சிம் கார்டுகள் 8 KB முதல் குறைந்தது 256 KB வரை பல்வேறு தரவு திறன்களை வரலாம். அனைவரும் அதிகபட்சமாக 250 தொடர்புகளை சிம்மில் சேமிக்க முடியும். ஆனால் 32 KBயில் 33 மொபைல் நாட்டு குறியீடு MCC-கள் அல்லது பிணை அடையாள காட்டிகளுக்கான இடம் உள்ளது. 64 KB பதிப்பில் 80 MNC-களுக்கு இடம் உள்ளது. இதில் நெட்வொர்க் ஆபரேட்டர் விருப்பமான நெட்வொர்க்குகளில் தரவை சேமிப்பதற்கு பயன்படுத்துகிறது. பெரும்பாலும் சிம் அதன் வீட்டு நெட்வொர்க்கில் இல்லாமல் ரோமிங்கில் இருக்கும்போது பயன்படுத்தப்படுகிறது. சிம் கார்டை வாங்கிய நெட்வொர்க் ஆபரேட்டர் தொலைபேசியை முதலில் கண்டுபிடித்த நெட்வொர்க் ஆபரேட்டருக்கு பணம் செலுத்துவதற்கு பதிலாக வழங்குநருக்கு மிகவும் சிக்கனமான ஒரு விருப்பமான நெட்வொர்க்குடன் தொலைபேசியை இணைக்க அதை பயன்படுத்தலாம். இந்த சிம் கார்டை கொண்ட ஃபோன் அதிகபட்சமாக 33 அல்லது 80 நெட்வொர்க்குடன் மட்டுமே இணைக்க முடியும் என்று அர்த்தப்படுவதில்லை. மாறாக சிம் கார்டு வழங்குவோர் அந்த எண்ணிக்கையிலான விருப்பமான நெட்வொர்க்குகளை மட்டுமே குறிப்பிட வேண்டும். இந்த விருப்பமான நெட்வொர்க்குகளுக்கு வெளியே சிம் இருந்தால் அது முதல் அல்லது சிறந்த நெட்வொர்க்குகளை பயன்படுத்துகிறது. ICC/ID ஒவ்வொரு சிம்மும் அதன் ஒருங்கிணைக்கப்பட்ட சர்க்யூட் கார்டு அடையாளம் காட்டி ICC/ID மூலம் சர்வதேச அளவில் அடையாளம் காணப்படுகின்றது. தற்போது ICC/ID எண்கள் eSIM சுய விவரங்களை அடையாளம் காணவும் பயன்படுத்தப்படுகின்றன. உடல் சிம் கார்டுகளை மட்டுமல்ல, ICC/IDகள் சிம் கார்டுகள் சேமிக்கப்பட்டு தனிப்பயனாக அனுப்பப்படும் செயல்பாட்டின் மூலம் சிம் கார்டு உடலில் பொறிக்கப்படுகின்றன. அது அச்சிடப்படுகின்றன. ICC/ID ஆனது ITU-T பரிந்துரை E118 மூலம் முதன்மை கணக்கு எண் என வரையறுக்கப்படுகின்றது. அதன் தளவமைப்பு ISO/IEC 7812ஐ அடிப்படையாக கொண்டுள்ளது. E118 படி லுகன் அல்காரிதத்தை பயன்படுத்தி கணக்கிடப்பட்ட ஒரு காசோலை இலக்கம் உட்பட எண் 19 இலக்கங்கள் வரை நீளமாக இருக்கலாம். இருப்பினும்
GSM கட்டம் 1 ICCID நீளத்தை ஒரு ஒளிபுகா தரவு பாலமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. 10 ஆக்டெட்டுகள் 20 இலக்கங்கள் நீளம் கொண்டது. அதன் அமைப்பு ஒரு மொபைல் நெட்வொர்க் ஆபரேட்டருக்கே உரியது. எண் பின்வரும் துணைப்பகுதிகளால் ஆனது. வழங்குவோர் அடையாள எண் INN அதிகபட்சம் 7 இலக்கங்கள். முக்கிய தொழில் அடையாளங்காட்டி MII 2 நிலையான இலக்கங்கள். தொலைதொடர்பு நோக்கங்களுக்காக 89. நாட்டின் குறியீடு 2 அல்லது 3 இலக்கங்கள். ITU-T பரிந்துரைப்படி E164இல் வரையறுக்கப்படுகின்றது. NANP நாடுகள் கனடாவை தவிர 01 பயன்படுத்துகின்றன. அதாவது அவர்களின் பொதுவான அழைப்பு குறியீடு +1க்கு 0ஐ முன்வைக்கிறது. கனடா 302ஐ பயன்படுத்துகின்றது. ரஷ்யா 201ஐ பயன்படுத்துகின்றது. அதாவது 01ஐ அதன் அழைப்பு குறியீடு +7 உடன் சேர்க்கிறது. கஜகஸ்தான் அழைப்பு குறியீடு +7ஐ ரஷ்யாவுடன் பகிர்ந்து கொண்டாலும் 997ஐ பயன்படுத்துகின்றது. வழங்குவோர் அடையாளங்காட்டி 14 இலக்கங்கள். பெரும்பாலும் மொபைல் நாட்டின் குறியீட்டு MCC ஒத்திருக்கும். தனிப்பட்ட கணக்கு அடையாளம். தனிப்பட்ட கணக்கு அடையாள எண் அதன் நீளம் மாறுபடும். அதன் ஒரு IINனின் கீழ் உள்ள ஒவ்வொரு எண்ணும் ஒரே நீளத்தை கொண்டிருக்கும். பெரும்பாலும் மொபைல் அடையாள எண்ணை MIN ஒத்திருக்கும். எண்ணை சரிபார்க்க லுகன் அல்காரிதத்தை பயன்படுத்தி மற்ற இலக்கங்களிலிருந்து கணக்கிடப்படும் ஒற்றை இலக்கம். 10 ஆக்டெட்டுகளை பயன்படுத்தி GSM Phase 1 விவரக்குறிப்புடன் ICCID நிரம்பிய BCDயை சமைக்கப்படுகிறது. தரவு புலத்தில் 20 இலக்கங்களுக்கு இடம் உள்ளது. ஹெக்ஸாடெசிமல் இலக்கமான F தேவைப்படும் போது நிரப்பியாக பயன்படுத்தப்படுகிறது. நடைமுறையில் GSM கார்டுகள் 20 இலக்க 19+1 மற்றும் 19 இலக்க 18+1 ICCIDகள் வழங்குவோரை பொறுத்து பயன்படுத்தியுள்ளன. இருப்பினும் ஒரு ஒற்றை வழங்குனர் எப்போதும் அதன் ICCIDகளுக்கு ஒரே அளவை பயன்படுத்துகின்றார். E118இன் தேவைக்கேற்ப ITU-T அதன் சர்வதேச புல்லட்டினால் தற்போது சர்வதேச அளவில் ஒதுக்கப்பட்டுள்ள அனைத்து IAN குறியீடுகளும் பட்டியலை புதுப்பிக்கிறது. அவை ஒரு மாதத்திற்கு இருமுறை வெளியிடப்படுகின்றன. கடைசி ஜனவரி 2019இல் 1 ஜனவரி 2019 முதல் எண் 1163 ஆகும். ITU-T முழுமையான பட்டியலை வெளியிடுகின்றது. ஆகஸ்ட் 2023 நிலவரப்படி டிசம்பர் 1, 2018 அன்று வெளியிடப்பட்டபடி தற்போது 1 டிசம்பர் 2018க்கு முன் அனைத்து வழங்கின அடையாளங்காட்டி எண்களையும் கொண்டிருக்கின்றது. சர்வதேச மொபைல் சந்தாதாரர் அடையாளம் IMSI சிம் கார்டுகள் அனைவற்றின் தனிப்பட்ட ஆபரேட்டர் நெட்வொர்க்குகளும் தனித்துவமாக சர்வதேச மொபைல் சந்தாதாரர் அடையாளத்தால் IMSI அடையாளம் காணப்படுகின்றன. மொபைல் நெட்வொர்க் ஆபரேட்டர்கள் மொபைல் ஃபோன் அழைப்புகளை இணைக்கிறார்கள் மற்றும் அவர்களின் IMSIகளை பயன்படுத்தி தங்கள் சந்தை சிம் கார்டுகளுடன் தொடர்பு கொள்கிறார்கள். வடிவம். முதல் 3 இலக்கங்கள் மொபைல் நாட்டின் குறியீட்டை MCC குறிக்கின்றது. அடுத்து 2 அல்லது 3 இலக்கங்கள் மொபைல் நெட்வொர்க் குறியீட்டை MNC குறிக்கும். 3 இலக்க MNC குறியீடுகள் E212 ஆளால் அனுமதிக்கப்படுகின்றன. ஆனால் அவை முக்கியமாக அமெரிக்கா மற்றும் கனடாவில் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு MCC 2 இலக்க மற்றும் 3 இலக்க MNCகள் இரண்டையும் கொண்டிருக்கலாம். ஒரு உதாரணம் 350007 ஆகும். அடுத்த இலக்கங்கள் மொபைல் அடையாள எண்ணை MSIN குறிக்கும். பொதுவாக 10 இலக்கங்கள் உள்ளன. ஆனால் 3 இலக்க MNC விஷயத்தில் குறைவாக இருக்கலாம் அல்லது IMSIயின் மொத்த நீளம் 15 இலக்கங்களுக்கு குறைவாக இருக்க வேண்டும் என்று தேசிய விதிமுறை குறிப்பிடினால் இலக்கங்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடும்.